குட் மார்னிங்மா. 8th ஸ்டாண்டர்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5 ப்ரோஸ். பீயிங் சேஃப், அதாவது சேஃப்னும் போதே உங்களுக்கு மீனிங் என்னன்றது தெரியும். நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது தான் சேஃப், சரிங்களா? ஸோ இப்போது எல்லா விஷயத்துலையுமே சேஃப்டின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ராஸ் பண்ணும்போதும் சரி, வண்டிகள் வராத அந்த பாதையிலையும் சரி நீங்கள் கவனமாக போகணும், சரிங்களா? ஸோ அதுதான் சேஃப்டி மெஷர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நிறைய விஷயங்கள், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கையை வெளியே வைக்கக்கூடாது. அதுமாரி நிறைய டிராஃபிக் ரூல்ஸ், ஜீப்ரா க்ராஸிங்கில் தான் க்ராஸ் பண்ணணும். இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ இதுமாரி சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த ஸ்டோரியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கவனிங்க. லிசன் டு த டீச்சர் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் 1 பாருங்கள். Prashant live with his parents in Tiruchirappalli. In the summer, he always visit his grandparents in Nagathi, a river island in Tanjavur. அதாவது பிரசாந்த் தான் அவர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறாரு. ஸோ அந்த பையனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்மர் ஹாலிடேஸில் அவர் எப்போவுமே அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுவார். அது எங்கே இருக்குன்னா நாகதி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது ஒரு ரிவர் ஐலாண்ட்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர் வாட்டர் bifurcates into two and merges again and forms this village. So this village is evergreen with mighty trees and beauty landscapes. He always spent his vacation here hanging out with his grandfather and his friends. அதாவது அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குமா. அதுவும் அதிகமாக ஆறுகள் ஓடுற இடமா இருக்குது. பைஃப்ரிகேட்னால் பிரிகிற இடமா. இப்போ நம்ம ஒரு பாதையில் போயிட்டே இருக்கோம். அந்த பாதையில் இப்போ 2 வேயாக போகும் இல்லையா? ஸோ அங்கே அந்த ரிவரை அப்படி சொல்கிறாங்க. அதுமாரி 2ஆக பிரிஞ்சு மறுபடியும் லாஸ்ட்டில் போய் மர்ஜ்னால் ஒன்றா ஆகிறது. அது மாதிரி போகிற ரிவர்ஸ் அங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிரசாந்த் எப்போவுமே அவங்க சம்மர் வெக்கேஷன்ஸில் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் போய் இருக்கிறோம். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போய் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவாங்க. His grandfather was a retired central government employee. அவர் ஒரு retired central government employee. So he has traveled to many parts of India. His knowledge always amuses him. அதாவது இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதுனால இவர் நிறைய ஸ்டேட்ஸ்க்கெலாம் போயிட்டு வந்திருப்பார். நிறைய நாலேஜும் இவருக்கு இருந்திருக்கும். ஸோ இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நினச்சி நம்ம பிரசாந்த் ரொம்பவே அதாவது பிரமிப்பாக இருப்பார், சரிங்களா? Prashant had just come to his grandparents. This news teaches his friends and they have to take him out for playing. Grandfather is very concerned. He gives some instruction and tips for their safety. அதாவது பிரசாந்த் ஊருக்கு வந்தது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவனை கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போது அவர் ஒரு சின்ன சின்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் சொல்கிறாரு. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். சுந்தர், குட் ஆஃப்டர்நூன் கிராண்ட்பா, வேர் இஸ் பிரசாந்த்? கிராண்ட்பா சொல்கிறாரு, குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன். ரவி, கேன் வி டேக் ஹிம் அவுட் டு ப்ளே இன் த ஃபீல்டு கிராண்ட்பா? ரவி என்ன கேட்குறான், நான் பிரசாந்தை கூட்டிகிட்டு போய் விளையாடட்டுமா அந்த ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு கிராண்ட்ஃபாதர், அஃப்கோர்ஸ் சில்ட்ரன், பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் வாக்கிங் இன் த ரோட்ஸ் அண்ட் கிராசிங் இட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பீட்டர், எஸ் கிராண்ட்பா, அவர் டீச்சர் அண்ட் ஹஸ் டாட் அஸ் த ரூல்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி. வி ஆல்வேஸ் ஃபாலோ தெம் ஸ்ட்ரிக்ட்லி. அதுக்கு பீட்டர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் டீச்சர் எங்களுக்கு இதை பற்றி நடத்தியிருக்காங்க. ரோட் சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ரோடோட டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பீட்டர் சொல்கிறான். அதுக்கு கிராண்ட்பா என்ன சொல்கிறார், குட், வென் யூ வாக் ஆன் த ரோட் விச் சைட் ஆஃப் த ரோட் ஷுட் யூ வாக்? கிராண்ட்பா கேட்குறாரு, நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது நீங்கள் எந்த சைடு நடந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜாஃபர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கிராண்ட்பா, வி ஷுட் வாக் ஆன் அவர் ரைட் ஹேண்ட் சைட் against the traffic so that we can see the vehicles coming. அதாவது நம்ம எந்த பக்கம் நடக்கணுமா, வண்டி வருது பார்த்தீங்களா, வண்டி எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் போகும், சரிங்களா? ஸோ நம்ம எப்படி நடந்து போகணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரைட் சைடில் தான் நடக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், எதிரில் ஏதாவது வண்டி வந்தால் கூட நம்மளால் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ நம்ம எந்த பக்கம் நடக்கணும், ரைட் சைடில் நடக்கணும். வெஹிக்கல்ஸ்லாம் பொதுவாக எந்த பக்கம் போகும், லெஃப்ட் சைடில் தான் போகும். நடக்கும் போது நம்ம ரைட் சைடில் தான் வரணும், சரிங்களா? கிராண்ட்பா, குட், ஐ எம் ஷூர் யூ நோ ஹவு டு கிராஸ் த ரோட்.
அப்போது உனக்கு எப்படி க்ராஸ் பண்ணணும், ரோடை க்ராஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மணி சொல்கிறான், எஸ் கிராண்ட்பா, வி ஷுட் வெயிட் அன்டில் த ரோட் இஸ் கிளியர் ஆஃப் டிராஃபிக். வி ஷுட் ஃபர்ஸ்ட் லுக் ரைட், லெஃப்ட், தென் அகெயின் ரைட் பிஃபோர் வி கிராஸ் த ரோட். மணி என்ன சொல்கிறாங்கன்னா, ரோடு அதாவது டிராஃபிக்காக வி ஷுட் வெயிட் அன்டில் த ரோட் இஸ் கிளியர் ஆஃப் டிராஃபிக். அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற வரையும் நம்ம ரோட் க்ராஸ் பண்ணாமல் அங்கே வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரைட் சைட் பார்க்கணும், லெஃப்ட்டு, அப்புறம் மறுபடியும் ரைட் பார்த்துட்டு அப்புறமா வெயிட் பண்ணி க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி, கிராண்ட்பா, வி வில் ஆல்சோ வாக் இன் அ லைன், ஒன் பிஹைண்ட் த அதர் அண்ட் நாட் இன் குரூப். அதுக்கப்புறம் அந்த ஜீப்ரா கிராசிங் இருக்குது இல்லைங்களா, அப்படி க்ராஸ் பண்ணும்போது ரொம்ப கும்பலாக, அதாவது மொத்தமாக சேர்ந்து குரூப்பாக வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் க்யூ ஃபார்ம் பண்ணி தான் நம்ம க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் காந்தி. Grandpa, good, and never use a cell phone while walking on the road. Road safety rules are for our safety. We should follow it strictly. அது கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செல்ஃபோன் பேசிக்கிட்டே ரோடை க்ராஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்பவே தப்பு. நம்ம வந்து ரோட் சேஃப்டிக்கு நம்ம டிராஃபிக் ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கம்மா, செக்ஷன் 2. பிரசாந்த் வந்து இப்போ வெளியே வராங்க சரிங்களா, அவங்க ஃப்ரெண்டோட சவுண்ட் கேட்டு வெளியே வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூர்த்தி, ஹாய், வி ஹாவ் கம் ஹியர் டு ப்ளே அண்டர் த ஷேட் ஆஃப் திஸ் பிக் நீம் ட்ரீ. நாங்கள் வந்து இங்கே இருக்கிற அந்த பெரிய நீம் ட்ரீ கீழே விளையாடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு மூர்த்தி வந்து பிரசாந்த் கிட்டே சொல்கிறான். அது கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, எஸ் கிட்ஸ், யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஸ் த சன் இஸ் ஸ்காட்சிங்னா வந்து ரொம்ப சூடு சரிங்களா, ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹாட்டு தான் வந்து ஸ்க்ராச்சிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க, அதிகமான வெயிலில் விளையாடாதீங்க, ஸோ மரத்தடியிலேயே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாரு. மணி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். மை மதர் ஹாஸ் இன்ஸ்ட்ரக்டட் மீ நாட் டு ரோம் இன் சன்லைட் பிட்வீன் 10 AM and 3 PM ஆஸ் இட் இஸ் வெரி ஹாட். எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, 10 மணிலேருந்து 3 மணி வரையும் என்ன பண்ணாத, சூரிய வெளிச்சத்தில் நீ விளையாடாத, இப்படி அப்படியும் வெயிலில் ஆடாத, அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதுமாரி ஆடாத, உன்னோட உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு மணியோட அம்மா அவனுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, தட்ஸ் ட்ரூ, பட் யூ ஆல்சோ நீட் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஹென்ஸ் ப்ளே சேஃப்டி இன் த சன். டேக் பிரேக்ஸ் பை கோயிங் இன்டோர்ஸ் ஆர் மூவிங் டு பிளேஸ் வித் ஷேர். அதாவது அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் வேணும். நீங்கள் வெளியில் விளையாடும்பொழுது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் நம்ம வெயிலில் வந்து விளையாடக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டாமினா, நம்மளோட எனர்ஜியெல்லாம் வந்து அதிகமாக வந்து அந்த சன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து சன்னில் வந்து அதிகமாக விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரினா ரொம்ப ஷேட் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து விளையாடணும், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி தான் அப்படின்னு கிராண்ட்பா சொல்கிறார். நெக்ஸ்ட் சாம்ன்ற பையன், கேன் பி புட் ஆன் சன்ஸ்க்ரீன் பிஃபோர் கோயிங் அவுட் இன் த சன். நம்ம வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது கிராண்ட்பா சொல்கிறாரு, எஸ், யூ நீட் டு புட் ஆன் த சன்ஸ்க்ரீன் 15 to 20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் டு அவாய்ட் சன்பர்ன். அதாவது நீங்கள் அது சன்ஸ்க்ரீன் எப்போ போடலாமா, 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே, வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையிலலாம் போட்டுக்கணும், கை காலெலாம் போட்டுக்கிட்டா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரசாந்த், கிராண்ட்பா, ஐ எம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட் அப்படின்னா ரொம்ப டயர்ட் சரிங்களா, என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கிராண்ட்பா, ஹோ, இட் மே பி டியூ டு ஹீட் and the body cannot cool itself fast enough, we may get a heat sunstroke. அதாவது நம்மளுக்கு போதுமான அளவு நம்ம உடம்பு வந்து அந்த ஹீட்டு தாங்க முடியல அப்படின்னும் போது நம்மளுக்கு தானாகவே நம்ம உடம்பு என்னவாயிடுமா, ரொம்ப டயர்டாகிடுமா சரிங்களா. அப்போ அந்த டைமில் வந்து சன்ஸ்ட்ரோக்னால் வந்து மயக்கம், கேராக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் சரிங்களா. ஸோ அதனால தான் வெயில் அதிகமாக போயிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கேராக இருக்க மாதிரி இருக்கும், தலைவலிக்கும், அந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதிகமாக நம்ம பாடி அந்த ஹீட்டை தாங்க முடியலன்னா நமக்கு சன்ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிரசாந்த், ஹவ் வில் ஐ நோ இஃப் ஐ எம் கெட்டிங் ஏ சன்ஸ்ட்ரோக். எனக்கு எப்படி தெரியும் எனக்கு சன்ஸ்ட்ரோக் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிராண்ட்பா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கிராண்ட்பா என்ன சொல்கிறார், பி ஷுர் டு டெல் அன் அடல்ட் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹாட், ஹேவ் ஹெட்டேக், ஃபீலிங் கிட்டி ஆர் நாசியேட்டட். அதான் நான் சொன்னேன்லம்மா இப்போ, அதாவது வெயிலில் போட்டு வரும்போது அந்த சன்ஸ்ட்ரோக்னால் எப்படி இருக்கும்னா தலைவலிக்கும், ஒரு மாதிரி கேராக இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போனா வந்து உங்கள் உடம்பு ரொம்ப சூடாகிடுச்சு, சன்னில் வந்து உங்கள் உடம்பு இருக்க ஸ்டாமினாலாம் சன் வந்து இழுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஜாஃபர், ஐ லைக் டு ப்ளே அவுட்டோர் கேம்ஸ் தென் இன்டோர் ஒன்ஸ்.
ஜாஃபர் என்ன சொல்கிறான், அவுட்டோர் கேம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்டோர் கேம்ஸை விட. அவுட்டோர் கேமும் இன்டோர் கேம்னும் என்னென்னு தெரியும் இல்லாமல் உங்களுக்கு. அவுட்டோர்னால் வெளியே வந்து விளையாடுற கேம்ஸ் எல்லாமே வந்து அவுட்டோர் கேம். இன்டோர் கேம்னால் செஸ்ஸு, கேரம் சொல்லிட்டு உள்ளேயே உட்காந்து விளையாடுற கேம்னால் இன்டோர் கேம். சரிங்களா? ஸோ ஜாஃபருக்கு வந்து அவுட்டோர் கேம்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா. அது கிராண்ட்பா என்ன அட்வைஸ் பண்ணுறாரு பாருங்கள். தட்ஸ் ரியலி நைஸ், பட் த பிக் பார்ட் ஆஃப் கோயிங் அவுட் சைட் அண்ட் பிளேயிங் இன் சேஃப் என்வரான்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் நோயிங் ஹவு டு பி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். அதாவது இது வந்து அவுட்டோர் கேம் விளையாடுறது ரொம்பவே நல்லது தான். பட் ஆனால் வெளியில் போய் விளையாடும் சேஃபான என்வரான்மெண்ட்டில் விளையாடணும். சரிங்களா? அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா என்னென்னா, எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாத இடமா பார்த்து யோசித்து இந்த இடத்துல எந்த டேஞ்சரும் வராது அப்படின்ற இடமா ஃபிக்ஸ் பண்ணி விளையாடணும். அதுதான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பாருங்கம்மா. ரவி, would you please tell us the safety measures to practice at home, grandpa? ஸோ இன்னும் ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் சொல்கிறீங்களா கிராண்ட்பா, வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு ரவி கேட்குறாங்க. அது கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, ஷோர் வி ஷுட் லேர்ன் டு புட் திங்ஸ் பேக் இன் their respective places after using them. we should not play with knives, scissors, etc. அதாவது உங்கள் வீட்லேயே அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பொருளை எடுத்த இடத்துலேயே மறுபடியும் வெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இதுவை எடுக்கிறோமா, அது எங்கேருந்து நம்ம எடுத்தோமோ அதே இடத்துல நம்ம கரெக்டாக வைக்கணும். அங்கே இங்கேன்னு வந்து நம்ம கண்ட இடத்துல போடக்கூடாது. அது நம்மளை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கத்தி, சிசர் இதுமாதிரி ஷார்ப்பான ஐட்டத்தோடு விளையாடக்கூடாது அப்படின்னு கிராண்ட்பா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ரவி மறுபடியும் கேட்க, ஐ பிலீவ் யூ ஆர் கெட்டிங் எ கால் கிராண்ட்பா, ஹியர் இஸ் யுவர் மொபைல் ஃபோன். ரவி என்ன சொல்கிறான், இது போல் வந்து ஏதோ கால் வருது கிராண்ட்பா, இந்தாங்க உங்கள் ஃபோன் சொல்லி எடுத்து வந்து கொடுக்குறான். அது கிராண்ட்பா என்ன சொல்ல, தேங்க்யூ ரவி, ஐ திங்க் இட் மை ஓல்டு ஃப்ரெண்ட் ரகு. அதாவது இவன் கால் பண்ணுறது யாருன்னா என்னோடய ஃப்ரெண்டு ரகு தான் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேடம், வாவ் எ நைஸ் ஃபோன். அதுக்கு ரவி என்ன சொல்கிறான், எஸ் இட்ஸ் லேட்டஸ்ட் ஒன் டூ, கிராண்ட்பா பாட் இட் லாஸ்ட் வீக் சென்னை. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், இதுதான் இது வந்து அந்த ஃபோன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்குது, புது ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரசாந்த் வந்து ரவி வந்து சொல்கிறான், சென்னையில் வாங்கினதாக சொல்கிறான். சரியா? நெக்ஸ்ட்டு பிரசாந்த் வந்து, ஐ ஹர்ட் இட் ஒர்க்ஸ் லைக் எ சூப்பர் கம்ப்யூட்டர். இது கிட்டத்தட்ட எப்படி சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் சொல்கிறான். ரவி, எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ராஜெக்ட் டூ. நெக்ஸ்ட் கிராண்ட்பா, தீஸ் மொபைல்ஸ் ஃபோன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் பட் வி ஷுட் யூஸ் இட் வித் கேர். யூ ஷுட் யூஸ் இட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அடல்ட்ஸ். அதாவது என்ன பண்ணணும், இந்த ஃபோன் நல்லா இருக்குது, உன்னோட ப்ராஜெக்ட்னு நல்லா யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களை பக்கத்தில் வச்சுட்டு தான் நீ இதை யூஸ் பண்ணணும்னு கிராண்ட்பா சொல்கிறார். பிரசாந்த், tell us about the safety measures while using the internet, grandpa. நீங்கள் ஃபோன் வச்சுட்டு இருக்கும்போது இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் கிராண்ட்பான்னு பிரசாந்த் கேட்குறான். அதுக்கு கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு, மேக் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப் பை நாட் போஸ்டிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ், வெக்கேஷன் பிளான்ஸ் இந்த சோஷியல் மீடியா. அதாவது நம்ம ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியான்றது வந்து நம்ம அளந்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே வந்து போடக்கூடாது, எதுவுமே என்ட்ரி கொடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த சோஷியல் மீடியா இதுமாரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இதுமாரி இன்ஸ்டாகிராம் இதுமாரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அது வந்து ரொம்பவே சேஃப்டி. சரிங்களா? அது ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதும் ஃபேஸ்புக்கில் இது பண்ணுறதும் இதுமாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறார் கிராண்ட்பா. ஃப்ரம் ஃபர்டிலைசர்ஸ் டு ஆன்டிஃப்ரீஸ், medicine to makeup set and poisonous items to be kept away from the children in our homes. அதாவது ஃபர்டிலைசர், அதாவது இது போடுறாங்களம்மா ஃபர்டிலைசர் அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்களே, அதிலிருந்து ஆன்டிஃப்ரீஸ் நம்ம உடம்புக்காக போடுற ஆயின்மெண்ட்டும் சரி க்ரீமும் சரி எல்லாமே எதுவாக இருந்தாலும் மேக்கப் செட்டாக இருந்தாலும் பாய்சனஸ் ஐட்டம் இருந்ததுன்னா அதை நம்ம எங்கே வைக்கணும், பசங்க கையில் படாமல் தூரமாக வைக்கணும் நம்ம வீட்டில். சரிங்களா? அதுவும் வந்து ஒரு சேஃப்டி தான். Could I have you views on using the medicines safely? Ravi, I think we should store all medicine out of sight and reach of children. அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட மெடிசனை வந்து உங்கள் பார்வையிலேருந்து எடுத்து தூரமாக வைப்பீங்க நான் நம்புகிறேன், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரவி என்ன சொல்கிறாரு, ஆமாம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டோர் ஆல் மெடிசன், எல்லா மெடிசனையும் வந்து பசங்க கைக்கு எட்டாத அளவுக்கு நம்ம தூரமாக வைக்கணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்பா குட் மெடிசன் ஷுட் பி கெப்ட் இன் லாக்டு கேபினெட். எப்பவுமே மெடிசன் ஏதாவது ஒரு இதில் வந்து வச்சு பூட்டி தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஜாஃபர் I also think pills and syrups should be kept in their original container and the leftover pills should always be counted. ஜாஃபர் என்ன சொல்கிறான்னா பில்ஸ்னால் வந்து டேப்லெட் தான் வந்து பில்ஸ்னு இன்னொரு மீனிங் இருக்குது. அதேமாரி சிரப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கண்டெய்னர்லேயே போட்டு வைக்கணும். அது வேறு இல்லாமல் பில்ஸில் அந்த மாத்திரைங்களில் நம்ம எத்தனை போட்டோம் மீதி எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி வைக்கணும். அது எதுக்கு அவன் சொல்கிறான் அப்படின்னா, ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து அது எக்ஸ்ட்ரா இருக்க டேப்லெட் இப்போ 10 டேப்லெட் இருக்குன்னா அதில் 2 டேப்லெட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா மீதி 8 டேப்லெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து வீட்டில் பசங்க யாராவது எடுத்து வாயில் போட்டுட்ருப்பாங்களா இல்லை என்ன அப்படின்றத வந்து நம்ம ஐடியா பண்ணி கண்டுபிடிக்கலாம் இல்லையா, அதுக்காக சொல்கிறாங்க. Grandpa, that's nice idea. Ravi, I get it. Medicine should be stored in their original container and we should keep a count to avoid misuse. அதாவது அந்த ஒரிஜினல் கண்டெய்னர்லேயே நம்ம வந்து அந்த மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும். அப்படி போட்டு வைக்கும்பொழுது மட்டும்தான் அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். சில்ட்ரன்ஸும் வந்து அதை வீணாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரவி. Grandpa, hazardous automotive and gardening products should be secured and kept locked. hazardousனால் வந்து காயப்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும், இப்போ கத்தி, கோடாலி, அப்புறம் அருவாள், இதெல்லாம் வந்து hazardous திங்ஸ் தான். ஸோ அந்தமாரி இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ரூம்லையோ இல்லை பேஸ்மெண்ட்லேயோ வந்து போட்டு லாக் பண்ணி வைக்கணும். அது கையில் படுற மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேவி, a first aid kit is a must in every household which should also have an emergency instruction inside it. எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி என்ன இருக்கணுமா, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஃபஸ்ட் எய்ட் கிட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு கையில் வந்து கத்தி பட்டுட்டாலோ இந்த ஏதாவது ஒரு இதுவானாலோ ஒரு பேண்டேட் மாட்டுற அளவுக்காவது நம்ம அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸை நம்ம வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா, இட்ஸ் நைஸ் டு see kids coming up with wonderful ideas. Children, thank you grandpa for your guidance. We shall follow your advice and together protect ourselves from danger. உங்களோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் கிராண்ட்பா. நாங்கள் இதை கண்டிப்பாக எங்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்பா, இட்ஸ் கெட்டிங் லேட், we can talk more tomorrow, take care children. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இதில் இந்த 3 செக்ஷனில் இருக்கிற fill in the blanks என்ன பண்ணணும், நீங்களே போடணும். ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு fill in the blanks இருக்குது. செக்ஷன் 3ல் வந்து என்ன இருக்குது, சூஸ் இருக்குது. சரிங்களா, எல்லாமே நீங்கள் தான் போடணும். சரிங்களா, 124 வரையும் முடித்தா போதும். கீழே இருக்கிறதுலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். கொஷின்ஸ் அனுப்புவேன். கொஷின்ஸை பார்த்து கிளாஸ் ஒர்க் எழுதுங்க. அதுக்கு முன்னாடி இதில் உள்ள சினானிம்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடணும். செகண்ட் நான் கொஷின் ஆன்சர் அனுப்புகிறேன். தேர்ட் வந்து பேராகிராஃப் அனுப்புவேன். எழுதிட்டு கிளாஸ் ஒர்க் முடித்து எனக்கு அனுப்புங்க.